லட்சுமிக்கு சூர்யா ஏற்கனவே புடவை எடுத்து வச்சிருப்பாரு. நான் புடவை எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு சித்ராதேவி பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி பேசுவாங்க. ராஜலட்சுமி பயங்கர கோவம் வந்துடுது. என்னை மறந்துட்டான் எப்பயோ இவன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பேசுறதுக்காக போறான். அப்போ ஒரு புடவை எடுத்துட்டு போயிட்டு எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சா சூர்யா? எல்லாமே நீ மற்றவங்களுக்கு தான் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொன்னேன். என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க, உங்களுக்கு நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோமான்னு சொல்லிட்டு அந்த புடவையை கொடுக்குறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த புடவை வாங்கிக்கிறாங்க. பிடிச்ச கலராகவே எடுத்து கொடுத்துருப்பாரு சூர்யா. கடையில் தாலி எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கௌதமுக்கு எப்படியாவது பெரிய செலவாக வைக்கணும்னு சொல்லிட்டு நல்ல காஸ்ட்லியான நெக்லஸாக ஒன்று எடுத்துடுறாங்க. கௌதம் கிட்ட போயிட்டு பில் போட சொல்கிறாங்க. கௌதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முழிக்கிறாரு. என்கிட்ட காசு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும், இல்லைன்னா அந்த 10 லட்ச ரூபா விஷயத்தை நான் வீட்டில் சொல்லி விட்டுருவேன், மாட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு பயமுத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு கௌதம் அந்த நகையை வாங்கி கொடுத்துட்றாங்க. கல்யாணத்துக்காக ரொம்ப காஸ்ட்லியான நகை ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்து வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மகா கையில் கொடுத்து அது பூஜை ரூமில் வைமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் நான் அலமிக்காவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பூஜை பண்ணான்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நகை காணாம போயிடும். சித்ராதேவி பார்த்தீங்கன்னா எப்படியாவது கோட்டீஸ்வரி இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு அவங்களோட பேக்ல எடுத்துட்டு போய் போட்டுடுறாங்க. இது பெரிய விஷயமாயிடுது.